அந்த யுகம் எப்படி முடிந்தது? அன்னை சக்தி என்று சொல்லக்கூடிய ரேணுகா தேவினால் அந்த யுகமாகப்பட்டு முடிந்தது. இரண்டாவது யுகம் திரேதா யுகம். திரேதா யுகம் எத்தனை வருஷத்துக்கு? 12,96,000 வருடம் இரண்டாவது யுகம் திரேதா யுகம். ஒரு சந்தேகம் என்னங்க கொஞ்சம் குறையுது. அது எப்படி? 14,28,000 வருடத்தை நான்காக பிரிக்க வேண்டும். நான்காக பிரித்து அதுல ஒரு பாகத்தை எடுத்து வச்சுட்டு 3 பாகத்தை கூட்டி பாரு. நீ இல்ல நான் இல்ல யாருனாலும் கூட்டி பாக்கட்டும். அதாவது 14,28,000 வருடத்தை நாலா பிரிக்கணும். நாலா பிரிச்சு ஒரு பாகத்தை எடுத்து வச்சுக்கணும். 3 பாகத்தை கூட்டணும்னா 12,96,000 வருடம் கிடைக்கும். அப்பேற்பட்ட 12,96,000 வருடம் இரண்டாவது யுகம். இது திரேதாயுகம். இந்த திரேதாயுகத்துல என்ன நடந்தது? அந்த யுகம் எப்படி முடிந்தது? அதுல தான் ராவணாதி கூட்டங்களை கருவத்து ராமகாவியம் அப்படி முடிந்த உடனே இந்த தினத்துல அதை எடுத்து மறுபடியும் அந்த இரண்டாவது யுகத்துல அந்த அங்குதத்தை யார் வச்சிருந்தது? விபாண்டகன் என்று சொல்லக்கூடிய ஒரு பேரரசு இரண்டாவது யுகத்துல அப்படி வச்சு மூன்றாவது யுகத்துல அது எத்தனை வருடம்? 8,64,000 வருடம். இந்த மூன்றாவது யுகம் துவாபர யுகம். யுகத்துல என்ன நடக்குது? பொன்னுமாமலை முனிவரும் தேவரும் பிறரும் பண்ணு மாமணி பாரத பெருமையும் பாரு. மண்ணு மாதவன் சரிதை இடையிட விளங்கும் என்னும் மாசியா யானும் சொல்லக்கூடிய மகாபாரதம். மகாபாரதம் மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய காவியமாகப்பட்டது இந்த மூன்றாவது யுகத்துல நடக்குது. நடந்து கொண்டிருக்கும் போது இந்த மூன்றாவது யுகத்துல இப்பேற்பட்ட அங்குதாதி கர்ணன் என்று சொல்லக்கூடிய நான் ஆண்டு வருகிறேன். அந்த அங்குதானி எனக்கு எப்படி ஏற்ற காலத்துல எப்படி கருத்து சொல்ற? அப்படி நான் இந்த அங்குதாதி கர்ணன் புறப்பட்டு வருகின்றேன் என்றால் யாரெல்லாம் என்ன எப்படி பாணும்? மாறல் ஜந்தானை கண்டு மாறன் எந்தானை கண்டு மனமது வைத்து ஓடிய அப்பேற்பட்ட அழகு படைத்தவன். அழகு மட்டுமல்ல அனைத்து தவறுகளையும் பட்டவன். அப்படி இருக்கும்போது அங்கு தேசம் எப்படி கருணுக்கு வந்தது? ஏற்கனவே காலத்தில் இருக்க முடியாத அசுரர்கள் அதாவது தேவர்கள் அசுரர்களுக்கு ஏன் அடிமையா இருக்கிறாங்க? அதான் தெரியல சாமி. 3 காரணங்கள். எப்படி? அதுல முக்கியமான காரணம் தூர்வாச மகமுனிவராகப்பட்டவர் ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல வைகுந்தம் எங்க தெரியுமா? தெரியுங்க. எங்க? ஸ்ரீரங்கம். பரவாயில்ல அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கத்துல யாரு இருக்கு? பகவான் எல்லுக்குள்ள போல கல்லுக்குள்ள போல கருளை காத்திருக்க முடியாத நமோ நாராயணன் நந்தன் முகந்தல் வைகுந்தன் வாசியாக நாரா உபாயம் பண்ணக சகாயம் பாடலிட்ட பட்டவதாரன் பரபிரம ஜோதி ஆதி புருஷோத்தமன் முழுமுதற் கடவுள் பகவான் இருக்கிறார். அப்பேற்பட்ட பகவானை தரிசிக்க யார் போறது? நைமி சாரண்ய வாசிகளாக ஒருவராக வெளிவரக்கூடிய பூர்வாச மகமுனிவர் பகவானை பார்க்கறதுக்கு வைகுந்தத்திற்கு போறாரு. போகும்போது அப்போது லட்சுமியும் பகவானும் அமர்ந்து பூர்வாசர் கிட்ட திவ்யமான மலர் மாலை கொடுக்கிறாரு. ஒண்ணு கொடுக்குறாங்க. பகவான் பூர்வாசருக்கு திவ்யமான மலர் மாலை கொடுக்கிறாங்க. இப்பேற்பட்ட மலர் மாலையை பூர்வாசர் பெற்று வந்து இந்த மலர் மாலையை நம்மகிட்ட இருந்தா சரி வராது. ஒரு நாட்டை பரிபாலனம் செய்து வரக்கூடியவன், இந்த உலகத்தையே காக்கக்கூடியவன் அவங்ககிட்ட அளவா இருக்கணும். அவன் கானகத்துல தபம் பண்றவன் நம்ம கிட்ட இருக்க கூடாது. அப்படி என்று தேடிக்கிட்டு வர்றாரு தூர்வாசர். யாருகிட்ட வருது? அப்பொழுது தேவகுலத்தை ஆண்டு வரக்கூடிய தேவயந்திரன் யானை மீது அமர்ந்து அதாவது நகர்வலம் வருகிறான். அப்படி நகர்வலம் வரும்போது இந்த மலர் மாலை தேவேந்திரன் கிட்ட கொடுத்தா நல்லது அப்படி என்று தேவேந்திரா நெல்லு அப்படின்றாங்க. சொல்றவர் யாரு? தூர்வாசர் எப்பேற்பட்ட கோபம் படுத்துவாரு. தேவேந்திரன் தூர்வாசரை பார்த்து என்ன பண்ணும்? ஐயா சுவாமி, ஐயா அரசே, அப்படி யானை மீது உட்காந்துக்கிறவங்க யாரையும் வந்து காலில் வந்து வணங்கணும். யானை விட்டு இறங்கல மேல உட்காந்துக்கணும். ஏங்க என்னங்க அப்படின்னு அலட்சியமா கேக்குறான். அப்பயே ஒரு கோபம் வந்துருது. கோபம் வந்துட்ட உடனே ஒண்ணு இல்ல, இந்த மலர் மாலை அவங்ககிட்ட கொடுக்கலான்னு பாக்குறேன். நாட்டு மகளை காவல் படுத்து வாங்குறதா நல்லது அப்படி சொன்ன. அப்படின்னா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யானையை ஓட்டக்கூடியது என்ன? அங்குசம் சொல்லக்கூடிய அங்குச பாசம். இந்த அங்குசத்துல மாட்டுங்க. அப்படி யானையில இப்படி
உட்காந்துக்கினே இப்படி காட்டுறான் பாருங்க. காட்டின உடனே சரி பரவாயில்ல இவன் மம்மதியா கேக்குறான் அப்படி சொல்லிட்டு இந்த மலர் மாலையா அங்குசத்துல மாற்றான் தூர்வாசர் மாட்டும் போது அப்போது யானை பாக்குது இப்படி நீட்டின உடனே நம்ம தான் ஓட்டத்துக்கு முற்படுகிறான் தேவேந்திரன் அப்படி சொல்லிட்டு யானை ஒரு காலை எடுத்து வச்சுது. இந்த மலர் மாலை தவிரி கீழே வந்து யானை காலில் மாட்டிச்சு. இது தோஷமாயிடுச்சு. இதை பார்த்த தூர்வாச மகன் எப்பொழுது மலர் மாலையை பங்கம் செய்தாயோ முதற்கொண்டு நீ அரக்கர்களுக்கு அடிமையாக இருக்க அப்படின்னு தாபத்தை கொடுத்தார் தூர்வாசர். இதுதான் முதல் காரணம். ஆமா. அப்புறம் இரண்டாவது அதாவது சிவனை மதியாமல் தாக்கம் தியாகம் செய்தது சிவனாப்பட்ட மாநில இருந்தெல்லாம் இரண்டாவது. மூன்றாவது காரணம் எப்படிங்க இப்படி இருக்கும்போது அந்த நேரத்துல இதை எடுத்து சிவனுடைய அருளினால் இருக்க முடியாது தேவனுடைய தீரை துடைக்கணும். ஆமா அப்படி சொல்லு. சிவபெருமா அக்கறைக்கு மதியான போனாங்களே அப்படின்னு மோனலட்சுமி இருக்காரு. இந்த சிவனுடைய அருளினால் ஒரு குழந்தை பிறப்பான். அந்த குழந்தையால் அரக்கர்கள் படுவாரு அப்படின்னு விதி. இவர் தான் மோனலட்சுமி இருக்கிறாரு. மோனலட்சுமி கலைக்கணும் அப்படி சொல்லிட்டு மன்மதன் அனுப்புறாங்க. மன்மதன் வரும். மன்மதன் வரும்போது மாமனார் எதிரியை சென்றவை ஆனால் எத்திக்கன் பட்டு நாம் பட்மிகரமா எரிஞ்சு விடுவோம். பின்புறமா போகணும். தனி ஒருத்தனுக்கு பிடிச்சினா சும்மா கிடையாது. இவன் என்ன யோசனை பண்றான்? மாமனார் எதிர்க்க நம்ம போனோம்னா அவர் நெத்திக்கன் பட்டி எரிஞ்சிடுவோம். அவருக்கு பின்னாடி போய் நம்ம எழுப்பிடலாம் அப்படின்னு போறான். இந்த சூட்சமத்தை அறிந்த சிவபெருமான் மருமவன் தன்னுடைய மோனலிச கலகத்துக்கு வரான். நாம நேரா திரும்பி பார்த்தோம்னா நெத்திக்கன் பட்டி எரிஞ்சிடுவோம். நாம பின்னாடி திரும்பிடுவோம் அப்படின்னு அவர் பின்னாடி திரும்புறாரு. பின்னாடி வரான். கண்ணு பட்டுது எரிந்தோம். அப்பேற்பட்ட மன்னனுடைய அங்கம் இருந்தது. அங்கம் இருந்த காலத்தினால் வந்து தேசம் அப்படி இருக்கு. இந்த இடத்துல அது எப்படி எதுக்கடா புத்தல்ற கொஞ்சோண்டு இடமாக ஒத்தி என்றால் 32 கால வயசுல ஒரு வரிசையாக ஒத்து என்று சொல்லக்கூடியது 32வது வருஷம் 3 ஊதி இருப்பாங்க. அதுதான் ஒத்து. அப்பேற்பட்ட ஒத்து கர்ணாபிஷேகம் எதுக்காக வராது? காரணம் இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு சண்டை. இப்பதான் சொன்னேன். ஆமா ஏற்கனவே காலத்துல என்ன சண்டை நடக்குது? மகாபாரதம் மகாபாரத போர். அப்பேற்பட்ட மகாபாரத போர் யார் நடக்குது? எதுக்காக நடக்குது? யாராருக்கு சண்டை இருக்கக்கூடாது? பாண்டவர்கள் ஒன்று கௌரவர்கள். இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் உரித்தான பகை மேற்கொண்டு மகாபாரத காரியம் நடந்தேறி வருது. இதற்கெல்லாம் காரணகர்த்தா யாரு? முன்னும் அவரை முனிவரும் தேவரும் பிறரும் பண்ணு மாமணி பாரத பெருமையும் பாரு மண்ணு மாதவன் சரிதை இடையிடை வழங்கும் என்னும் ஆசையால் ஆனும் இயம்புதற்கிருந்தேன் என்று சொல்லப்படாத தத்துவத்திற்கு பகவானுடைய அடியார்கள் எல்லாம் ஒருவரால் அறிஞரக்கூடிய யாரு வேச பகவானாகப்பட்டவர் மகாபாரத காரியத்தை ஏற்றுகிறார். அப்படி ஏற்றி இப்ப சொன்னேனே பாண்டவர்களை இவர் ராஜாக்கள் இருக்கக்கூடாது. தருமன் பீமன் அர்ஜுனன் நகல சகாதவர்கள் இவர்கள் 5 பேர்கள் இருக்கக்கூடாது. கௌரவர்கள் எத்தனை பேர்கள்? 100 பேர்கள். அந்த 100 பேர்ல யார் கூட இருக்கிறார்? நண்பர் உத்த நண்பர் உத்த தலைவர் 5 பேராக 100 பேர்கள். அந்த 100 பேர் யாரு? துரியோதனன் துச்சாதனன் துச்சர்தன் துன்முகன் கலந்தன் சகன் சமர் சிந்தன் கலந்தன் கிருஷ்ணன் சித்ராய் கிருஷ்ணன் சிந்தன் சிகந்தன் சரதன் யோதன் சித்திரன் கலந்தன் குண்டன் விபிச்சன் விரோதன் பூனாப் உபதன் நந்தன் உபநந்தன் சரதன் சுவேசன் குண்டோதன் மகோதன் சித்திரன் 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 துவன் துரிமர் சித்திரன் சித்திரன் அஜித்ரன் சித்திரன் அபராஜ் பண்டிதன் சரதன் பார்வன் கலந்தன் சுவேசன் பாத்தி தந்தகரன் கணக்கு விமரன் விமர் அனாதி அஜித் தீர்க்கவர் ராமர் விநாயகர் கந்தவர் மகரகுண்டன் குண்டன் குண்டத்தோர் அனசுவர் முக்காய் பாலகி அந்தாய் இப்படி 100 பேர்கள் கௌரவர்கள். இந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் வீடோரம் ஏற்பட்டு பூது சொக்கட்டான் ஆடி ஆடாது 38 வருடம் தோற்று 12 ஆண்டு வனவாசம் சென்றவர்கள். சூதல தோத்திட்ட பொருளை கொடுக்கணுமா? யாராலும் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கூடாது.
திருப்பிடாத பாண்டவர்கள் மறுபடியும் யாரு எதுகுல சிகாமணி என்று சொல்லக்கூடிய யாதவ கண்ணன் என்று சொல்லக்கூடிய பகவானை விடுத்து நாடு கேட்டார். ஆடாண்டவர் நாடு காடாண்டவர் காடு நாடு கொண்டாஞ்சன ஒரு சாண்டி நண்பன் துரியோதனன் சாதாரண ஆளா முடிச்சுடுவான். அப்படி இருக்க ஏற்கனவே காலத்தில் என்னென்ன மகிமை எல்லாம் செய்தோம் இந்த வயசுல நேற்றோடு எத்தனாவது யுத்தம் 16 மகாபாரத நாடகம்னா நிறைய மகாபாரதத்தை பத்தி பேசலாம். இன்னைக்கு பேசுறது இவரை பத்தி நிறைய பேச வேண்டியது. கண்டிப்பா அதனால ஏற்கனவே கேட்டேன் எந்த கதையுமே சொல்லல. கதை சொன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட மகாபாரத காலத்தை சொல்லலாம். அதனால ஒருத்தவங்களே சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த மகாபாரத யுத்தத்துல நேற்று என்ன யுத்தம் முடிஞ்சது 16. நேற்று தினத்துல ஒருத்தர் என்ன பண்ணிருப்பார் நான் நினைச்சேன்னா ஒரே நாள்ல மகாபாரத்தை முடிச்சிடுவேன். ஐயா நேத்தா முடிச்சிட்டு இருப்பேன். 16ல ஒருத்தர் மாட்டினாரு முக்கியமானவரு கர 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 கரன்னு காலிங்கீழ வச்சு அப்படி அறக்குறேன். உயிருக்கு ஒரு நேரத்துல ஒரு ஞாபகம் வந்துருச்சு. இவன் நாம கொல்லக்கூடாது அப்படின்னு நம்மளுக்குன்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் யாரு? அப்படி ஆனா என் காலில் ஆட்டணும் அர்ஜுனன் இல்ல. அவர் இன்னொருத்தர் கரிமதிக்கார் ஒருத்தர் ஆட்டினாரு. நான் ஒருத்தவங்கிட்ட சத்தியம் பண்ணிக்கிறேன் 5 பேர்ல அர்ஜுன தவிர மீதி யாரும் கொல்ல மாட்டேன். அந்த ஞாபகம் வந்துருச்சு. அதனால விட்டாச்சு போயிட்டான். அப்படி இருக்க இந்த தினத்துல நான் வந்திருக்கின்றேன். எப்படி செல்ல வேண்டும் உனக்கு தெரியாது. தூரம் தக்கி தங்கள் முட்டை முடிவல்லல் முக்காவல்லல் அரைவல்லல் கால்வல்லல் என்று சொல்லக்கூடிய 4 வல்லலிலே சேர்ந்து விளங்கி வரக்கூடிய வல்லல் நான் கால் வல்லல் இருக்கிறேன். இப்பொழுது முடிவல்லல் என்று சொல்லக்கூடியவர் முனி சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய அமனவல்லல் குமலவல்லல் 2 பேர். அப்பேற்பட்ட அமனவல்லல் குமலவல்லல் சொல்லக்கூடிய அமனவல்லல் அண்ணன் அமனவல்லல் தம்பி. அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட அமனவல்லல் ஆகப்பட்டவர் நான் என்ன கால் வல்லல் அதான் முடிவல்லல். அப்பேற்பட்ட அமனவல்லல் ஆகப்பட்டவர் கழுத்தில் இருக்கும்படியான பொன்புற கூட்டம் எல்லாம் இது இருக்கும்படியான ஏழாதவங்களுக்கு வாரி வாரி அடிச்சுனே தம்பி குமரவல்லல் பார்த்தான். தன் வீட்டு பொருளை எல்லாம் இல்லாதவங்களே குத்துறான். நம்மளுக்கு இல்ல பேரு புகழ் அவரே எடுத்துக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அண்ணனை தீர்த்து கட்டிடணும். அண்ணனை கொண்டுட்டோம்னா நம்ம இந்த பொருள் எல்லாம் நாமளே அனுபவிக்கலாம். நம்மளுக்கு பேரும் புகழ் உண்டாகும். அப்படி என்று இவன் பறைசாற்றான். எங்க அண்ணன் அமனவல்லனுடைய தலையை கொண்டு வரவனுக்கு 1000 பொன் வராகன் தரப்படும் அப்படின்னு பறைசாற்றான். இப்படி சொன்ன உடனே ஒரு ஏழாவது போய்கினே இருக்கும் போது அந்த ஏழாவது அமனவல்லல் அண்ணன் கூப்பிடுறாரு. ஏன்பா சோகமா போற என்ன காரணம் அப்படின்னு உடனே என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் வச்சுட்டேன். அதனால ஒரு 10,000 ரூபாய் குறையுது. எங்க போறது தெரியல. அதனால சோகமா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த அமனவல்லல் கூப்பிடுறாரு. அவர் உடனே கருத்துல இருக்க உருவாலை எடுத்து கையில இருந்தா இதை பிடிச்சு என் தலையை வெட்டு தலையை எடுத்து போய் என் தம்பி கிட்ட கொடு உனக்கு 1000 பொன் வராக தருவான் அப்படின்னு தலையை பண்ணிடுறாரு. இவர் நல்லவடா முழுவல்லல் என்று சொல்லக்கூடிய அமனவல்லல். இது முழுவல்லல் முக்காவல்லல் சொல்லக்கூடியவர் அவர் யாரு? சிபி சக்கரவர்த்தி. அப்பேற்பட்ட சிபி சக்கரவர்த்தி ஆகப்பட்டவர் ஒரு வேதனாகப்பட்டவர் ஒரு புறாவை குறி வைத்து தாக்குகிறான். அந்த புறாவைப்பட்டு அடிபட்டு இறக்காமல் பறந்து சென்று சிபி சக்கரவர்த்தியுடைய மடியிலே விழுந்தது. அப்படி விழுந்த உடனே சிபி சக்கரவர்த்தியால் பார்த்து இது அபயம் என்று விழுந்து விட்டது. அப்படி என்று அதுக்கு அபயசம் கொடுத்து மருந்தெல்லாம் தடவி சுகமாக செய்தார். செய்யும் பொழுது இந்த வேடம் வந்து ஐயா சுவாமி எனக்கு உரியது இந்த புறவை எனக்கு கொடுங்க. இதை வித்துதான் என் பெண்டு பிள்ளைகள் எல்லாம் காமத்து பண்ணணும். அதனாலதான் நாங்களாம் ஜீவனம் படிக்கணும் அப்படி சொல்றாங்களா. எப்பொழுது இந்த அபியம் வந்ததோ இதை கொடுக்க முடியாது. இது எவ்வளவு கறி மாமிசம் பொறுமோ அவ்வளவு மாமிசம் நான் தரேன் அப்படி சொல்லிட்டு இதை ஒரு தெராசு தட்டுலயும் தெராசு தட்டுல இவருடைய தசியார் தட்டு வைக்கிறாரு. வைக்கும் போது இந்த புறா தட்டு ஏந்திருக்கா இல்ல முழுசா சிபி சக்கரவர்த்தி அது மேல ஏறி நின்னாரு. அப்போ உடனே ஏந்திருக்கல. அப்போது பார்த்தா இது சாதாரண வேடுவம் கிடையாது. சாதாரண புறா கிடையாது. அப்படி இருக்க அந்த நேரத்துல இவர் ஜீவனாகப்பட்டதா தான் இருக்கணும். கண்டிப்பா அதான் நம்ம சோதனை பண்றோம். அப்படி என்று இப்படிப்பட்டவர் தான் முக்காவல்லல். அரைவல்லல் என்று சொல்லக்கூடியவர் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் கதை நிறைய பேருக்கு தெரியும். அப்பேற்பட்ட அரைவல்லல் ஹரிச்சந்திரன். கால்வல்லல் என்று சொல்லக்கூடியவர் இந்த கர்ணாபிஷேகம். எப்படி கால்வல்லல் கெட்ட போர் உள்ள
கர்ணாபிஷேகம் கால்வாளன் சொல்லக்கூடியவன் யார் என்றால் மஞ்சுமால் காலத்தில் இருக்குமையான பொன் பொருள் பூசணம் எல்லாம் அங்கு தேசத்துல நான் யாருடைய தவிர வாழ்ந்திருக்கிறேன் என் குற்ற நண்பன் என்று சொல்லக்கூடிய துணவனா வெளிவரக்கூடிய நாரின் நண்பன் அவன் நல்லவனா என் தம்பி அவன் என் நண்பன் அப்பேற்பட்ட துரியோதனுடைய சொத்துல நான் வாழ்ந்துன்னு வரேன் உண்மையா அப்படி இருக்கும்போது தான தர்மம் பண்றேன்னு அப்பொழுது கர்ணன் வாழ்க அங்கு தேசாதிபதி வாழ்க அப்படி என்னுடைய பேரு புகழ் ஓங்குது இதெல்லாம் பார்த்தோம் யாரு அர்ஜுனாதி கர்ண தான தர்மம் பண்றான் அவருடைய பேர் தான் ஓங்குது உன் பேர் ஓங்கல அதனால நீ என்ன பண்ற அந்த தர்மத்தை நீ செஞ்சான்னா உன் பேர் ஏன் வரல அவன் எங்க இருந்து வந்தவன் அவன் பேர் சொல்றாங்க அப்படின்னு மூட்டலாம் பாருங்க ஒன்று தலை கூந்துங்க என் தம்பி துரியோதன ஆமா அந்த தர்மத்தை நாம செய்யல அந்த பேரை நாம வாங்கல அப்படி என்று உடனே என்ன கூப்பிடுறான் துரியோதன அண்ணா வாங்கினா அப்படின்னு ஒண்ணு அப்படி கூப்பிடுறான் வந்த உடனே நான் என்ன சொல்றது எதுவா இருந்தாலும் நான் எதையும் கேட்க சித்தமா இருக்கிறேன் எது வந்தாலும் என்கிட்ட ஓடி மாதிரி இல்ல சொல்லு அப்படி நான் சொன்ன உடனே அண்ணா நீங்க தர்மம் பண்றீங்களா இது மாதிரி தர்மம் பண்ற நீங்க நிறுத்துங்க நான் தர்மம் செய்யறேன் அப்படி சொன்ன சாதாரணமா செய்டா அப்படின்னு துரியோதன கிட்ட விட்டேன் துரியோதன உதவி செஞ்சு கொண்டே இருக்கிறான் செய்து கொண்டிருக்கும் போது கார்த்திகை மாதம் இருக்கும்போது அத்தை மழை பெய்து கொண்டே இருக்கிறது அந்த நேரத்துல ஒரு முடியாதவன் தன்னுடைய பெண்ணுக்கு திருமணம் வைத்திருக்கு அந்த வழியா சோகமா வரான் வரும்போது துரியோதன கூப்பிடுறான் தன்னுடைய நாட்டுல இல்லாதவங்களே இருக்க கூடாது சோகமா போறேன்னு அப்படி சொல்லிட்டு துரியோதன பார்த்தான் என் தம்பி அந்த ஏழாவதனை கூப்பிட்டு என்ன குறை ஏன் சோகமா போற அப்படி சொல்லும் போது என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுக்கிறேன் அதனால என்ன பணம் வேணுமா அப்படின்னு அதெல்லாம் தேவையில்ல பணம் எவ்வளவு அத்தனையும் வச்சிருக்கிறேன் ஆனால் சமையல் செய்து போறதுக்கு விறகு இல்லை அப்பெல்லாம் வந்து கன்னிகாதானம் பண்ணி கொடுப்பாங்களாம் பெண்கள் வீட்டுலதான் எல்லாமே செய்யணும் அப்பேற்பட்ட காரணத்தினால சமையல் செய்யறதுக்கு விறகு மட்டும் இல்ல அந்த விறகு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு அந்த ஏழாவதவன் துரியோதனை கேக்குறான் கார்த்திகை மாசம் அடமாட பெய்யுது விறகு எங்க இருக்குது எல்லாம் நஞ்சு போய் கிடைக்குது உடனே துரியோதன கோவம் வந்தது தடைச்சா எவ்வளவு பணம் வேணாலும் கேளு கண்டிப்பா பணம் கொடுக்கல விறகு வந்து கேக்குறிய இப்ப வந்து மழையில நஞ்சு போய் கிடைக்கும் நான் என்னடா விறகு போட்டு விறகு இல்ல ஒண்ணு இல்ல பணம் வேணா கொடுத்து அனுப்புறேன் உன் பணம் எனக்கு அப்படி சொல்லிட்டு இவன் வெத்தனமா போய்கினே இருக்கும்போது உடனே நான் பார்த்தேன் அந்த ஏழாவன கூப்பிட்டு என்ன குறை அப்படின்னு ஒண்ணு எந்த இடத்துல அந்த விறகு கேக்குறோம் விறகு கேட்ட உடனே பார்த்து என்ன பண்ண என்னுடைய அரண்மனை ஒரு பகுதியை இடித்து அறிவு அதாவது அறிவுகால ஜன்னல் எல்லாம் இருக்கு மாதிரி எல்லாத்துலயும் மரத்தால் ஆனது இந்த மரத்தெல்லாம் உடைச்சு இது எடுத்து போய் செய்யா அப்படின்னு ஒண்ணு தர்மம் செய்யணும்னு நினைச்சா போதாது தம்பி மனசு இருக்கணும் அப்படி இருக்கும்போது இப்பேற்பட்ட தான தர்மத்தை யாரா விட அப்பேற்பட்ட பொருளை நான் யாரா கொடுப்பேன் இந்த பொருள் எல்லாம் அது யாருக்கு பட்டமூடண்டே